இது உலகினுடைய மிகவும் பவர்ஃபுல்லான மினி கேமிங் பிசி. நம்ம விஆர்ல கேம் விளையாண்டுருக்கோம், டேபிளுக்குள்ள கேம் விளையாண்டுருக்கோம், மொபைல்ல கேம் விளையாண்டுருக்கோம். ஆனா இதுதான் சின்ன பாக்கெட் பெரிய தமாக்கா. உங்கள கொஞ்சம் பேருக்கு ஞாபகம் இருக்கும், சோனி வந்து தன்னுடைய PSP வெளியிட்டு அதுல போர்ட்டபிள் கேமிங் அதுல நீங்க பண்ணலாம், ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இது ஆல்மோஸ்ட் மொபைலினுடைய சைஸ் மாதிரி தான். ஆனா PS5 ஸ்பெசிபிகேஷனை ப்ரொவைட் பண்ணி இருக்காங்க. நண்பர்களே, எங்களை தடுக்கவே முடியல. GPDன்னு ஒரு கம்பெனி ஒன்னு இருக்குது, Win3 இதனுடைய பேரு. வேகமா திறந்து பார்க்கலாம். ஓ, இது நல்லா இருக்குப்பா. இதை கொஞ்சம் சைட்ல வைக்கலாம். ஓ, புத்தகங்கள். புத்தகங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கிட்ட ரீடர்ஸ் இருக்கு. ஓ, இது என்னது? ஓ, ஸ்மார்ட் போன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கனமான நீளமான வயர், 65 வாட் பவர், ரொம்ப சிறப்பானதுப்பா. இந்த டப்பால நான் நோட்டீஸ் பண்ண பாத்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமான டெக்ஸ்டைல் பண்ணிருக்காங்க. ரப்பர் பேண்ட் வித்தியாசமா இருக்குப்பா, ஹேர் பேண்ட் மாதிரி ஃபீல் இருக்கு. விரல் நல்லா இருக்கு. இது தவறான விரல், தப்பான விரலா? ஓ, நான் வந்துட்டேன், குளிருது, நான் ஜாக்கெட் போட்டேன். ஆனா இதுதான் நெக்ஸ்ட் லெவல் கேமிங் கம்ப்யூட்டர். ஆனா நீங்க கேட்கல, என்னப்பா சின்னமா இருக்க கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இதுதான் உண்மையான கேமிங் கம்ப்யூட்டர். முழுமையான டெஸ்க்டாப் லெவல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்றேன் உங்களுக்கு. மேல பார்க்கலாம், நீங்க கூலிங்கான ஒரு கிரில் இருக்குது. பேக் சைடுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபேன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கீழே பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்க்கான கிரில் இருக்குது. அதுக்கப்புறம் USB-C போர்ட் இருக்குது, நிறைய போர்ட்ஸ் இருக்கு. பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் இருக்குது, ஹெட்போன் ஜாக் இருக்குது, USB-க்கான போர்ட் இருக்குது. லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா மைக்ரோ SD ஸ்லாட் இருக்குது. ஃப்ரண்ட்ல பார்க்கலாம், நீங்க முழு கண்ட்ரோலரான ஃபீலிங் கொடுக்குது. இங்க பாத்தீங்கன்னா 2 ஜாய்ஸ்டிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு விருப்பமா இருந்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல அப், டவுன், லெஃப்ட், ரைட் இந்த பட்டன்ஸ் வச்சிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் நீங்க இதுல பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த ஸ்கிரீனை நீங்க மேல இங்க முழுமையான கீபோர்டை நீங்க பார்க்க முடியும். ஆனா கையில பிடிக்கிறது கொஞ்சம் கனமா இருக்குது. Nintendo கேமிங் டிவைஸ் வந்ததுல அதனுடைய நினைவு எனக்கு வருது. சின்ன வயசுல என்ன நினைச்சிருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் என் பாக்கெட்ல போட்டுக்கிட்டு எங்கேயாவது பார்க் இருக்கலாம் போய் விளையாடுற மாதிரி, இல்ல வேற எங்கேயா போய் விளையாடுற மாதிரி நினைச்சிட்டு இருப்பேன். ஆக்சுவலி இதை நான் ஆன் பண்றதுக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கிறேன். பட்டன் அழுத்தவா வெங்கடேஷனே? வேகமா அழுத்துங்க, ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. நீங்க இதை பார்க்க முடியும். இந்த டிஸ்பிளே ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுல டச் ஸ்கிரீன் கூட உள்ள இருக்குது. நீங்க எல்லா விஷயத்தையும் டச் பண்ணியே நீங்க எல்லாத்தையும் பண்ண முடியும். Windows 11 லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுக்குள்ள இருக்குது. இந்த சின்ன டிவைஸ்ல பாத்தீங்கன்னா Intelனுடைய 11th Gen i7 ப்ராசஸர் இருக்குது. லேப்டாப்ல i5 கிடைக்க மாட்டேங்குது. இதுல i7 அனே 16GB RAM, 1 TB ஸ்டோரேஜ், Intelனுடைய Iris Xe கிராபிக்ஸ், பேசிக்கலி எல்லா விஷயமும் ஹை எண்ட் லேப்டாப்ல இருக்கிறதுலாம் உங்களுக்கு கிடைக்குது. Of course ஒரு டெடிகேட்டட் கிராஃபிக் கார்டு இல்ல, ஏன்னா இங்க இடம் இல்ல. எங்க வைக்கிறது? நம்ம கம்ப்ளீட்டான PC எக்ஸ்பீரியன்ஸ் இது கொடுக்குது. இங்க பார்க்கலாம், கர்சரை நான் அப்ப யூஸ் பண்ணனும்னா ஆரோவை நான் பயன்படுத்திக்க முடியும். நான் செலக்ட் பண்றதா இருந்துச்சுன்னா இதை டச் பண்ணிக்க முடியும்னால, பட்டனை யூஸ் பண்றதா இருந்தாலும் நான் இந்த பட்டனை என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். 5.5 இன்ச்சுடைய 720p டிஸ்பிளே உங்களால பார்க்க முடியுது. இதுல HIPS டிஸ்பிளே இருக்கு, ரொம்ப பிரைட்டா இருக்கு, ரொம்ப வைப்ரண்டா இருக்கு. பட் of course 120Hz கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஆனாலும் கூட சைஸ் ரொம்ப சின்னமா இருக்கு, ரெசல்யூஷன் கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, நல்ல ரெஸ்பான்சிவா இருக்கு, நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே இதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை உங்களுக்கு யூடியூபை ஸ்க்ரோல் பண்ணி எங்களுடைய வீடியோவை பார்க்கிறதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா, வா, நார்மலி ப்ரௌசரை நீங்க திறக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, கூகுள் சர்ச்ல நீங்க ஏதாவது தேடணும்னு விரும்புனீங்கன்னா, இது எல்லாத்தையும் ரொம்ப எளிதா நீங்க இதில் பண்ண முடியும். எல்லாத்தையோட ரொம்ப லவ்லியான ஒன்று இருக்கு. ஓஹோ, மைக்ரோசாஃப்ட் பெயிண்ட், திஸ் இஸ் த ரியல் டீல். இது அழிக்க முடியும். கீபோர்டு ரொம்ப சின்னமா இருக்கிறதுனால டைப்பிங் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. வைப்ரேஷனுடைய இந்த ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மலிவா இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது எனக்கு சொல்லப்போனா அந்த அளவுக்கு இல்ல, ஆனா நல்லா வேலை செய்யுது. இந்த ட்ரின்னு சொல்லிட்டு இந்த கீபோர்டு கீழே அப்படி எதுவும் இல்ல. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் கீபோர்ட்ல நீங்க ஒரு பட்டனை ஒரு நேரத்துல தான் அழுத்துற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து இப்ப நீங்க டாஸ்க் மேனேஜர் ஓபன் பண்றேன்னு வச்சுக்கீங்களேன், கண்ட்ரோல், ஃபங்க்ஷன், அப்புறம் ஆல்ட், அப்புறம் டெலிட், முழுமையா நான் பியோனோ வாசிக்க வேண்டி இருக்குப்பா. கேம் விளையாடுறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கிறேன். ஒரு முறை நம்ம ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ஸ்பீக்கர் நம்ம ஒரு தடவை போட்டுடலாம். ஓ ஏ, நல்லா இருக்குப்பா. ஷின்ஷான் பேப்ஸ், ஐ லவ் யூ பேப்ஸ். இதுல பேட்டரி பாத்தீங்கன்னா 44 வாட் இருக்குது. ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஆனா கேம்ல விளையாடும் போது பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் நீங்க விளையாடணும். லேப்டாப் பேட்டரி தான் இருக்குது, ஆனா சின்ன பேட்டரி. ஆனா இடம் இல்ல, ஆனாலும் கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு கேம்ஸ் இருக்கோ அது FIFA, NBA, Minecraft, GTA 5, Witcher எல்லாத்தையும் இதுல நாங்க போட்டோம். இதுல நாங்க நிரப்பி வச்சிருக்கோம். கேமை நாங்க டெஸ்ட் பண்றதுக்கு. வெங்கடேஷ் அண்ணே, ஆர் யூ ரெடி? 110% அண்ணே, ஐ அம் ஆல்சோ 100% ரெடி. இப்போ எல்லாத்தையும் நம்ம காமிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம கேம் விளையாடலாம். எப்படி இருக்கு பிரனேஷனே? நல்லா இருக்கா? ஒரு வீடியோ கேம் அப்புறம் லேப்டாப்புக்கு இடையில அப்பதான் விளையாட முடியும். எனக்கு எப்படி தோணுதுன்னா, வைஃபை எல்லாம் இருக்குமே, RDB அது மாதிரி ரிமோட் டெஸ்க்டாப். இல்ல இது ரிமோட் டெஸ்க்டாப் இல்ல, இதுல ப்ராசஸர் இன்பில்ட்டா இருக்கு, கிராஃபிக் கார்டு எல்லாமே இன்பில்ட்டா இருக்கு. அப்ப நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நாஸ்டால்ஜிக் உணர்வு இருக்கு. இந்த நோக்கியாவுடைய பாம் டாப் சீரிஸ் வந்துச்சு, அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு இருக்கு? 60,000. ஐபோனோட இது வாங்கலாம். இதை கொடுத்துட்டு என்ன இதை வாங்கிக்க. தேங்க்ஸ் பா. கேம் நல்லா விளையாட முடியுமா அதுல? கண்டிப்பா, வித்வுட் லேக். கேம் விளையாடு காமிச்சு தான் நான் இதை ஒத்துக்குவேன். விட இப்போ நம்ம இந்த கேமை விளையாடுவோம். இப்போ உண்மையான கேமை நம்ம விளையாண்டு தான் நம்ம காமிக்கணும். இப்போ பார்க்கலாம், நீங்கள் இப்போ FIFA நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் மேப் நம்ம பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்க்கும்போது அப் டவுன் லெஃப்ட் ரைட்டாகவே இருக்குது. அப்புறமேட்டு என்ட்ரு அழுத்தினா இப்படி ஆயிடுது.
நான் இப்படி திருப்ப வேண்டியிருக்கு, அப்புறம் கீபோர்டில் இப்படி ஆகிட்டு இருக்கு, அப்புறமேட்டு பாஸ் பண்ணுறதுக்கு நான் இப்படி பண்ணணும். அட எப்படி கட் பண்ணேன் பாரு. இல்லை 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 சரியா பண்ணல. அட வெங்கடேஷனே ஏன் ஓடுறீங்க? தப்பிச்சிட்டேன். நீங்கள் பார்க்கலாம், இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. FIFA 22 நான் லேப்டாப்பில் விளையாண்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே லேக் ஆகும். ஆனால் இதில் கொஞ்சம் லோ செட்டிங்ஸில் விளையாடுறோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து நல்லா தான் போகுது, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இதில் நம்பவே முடியலை. இப்போ நம்ம விளையாடலாம் கேம் ஆஃப் கேம்ஸ் மைண்ட் கிராஃப்ட். மாதவண்ணே என்னை காப்பாற்றுங்க, இருட்டு வழியில் யாரோ என்னை பிடிச்சிட்டாங்க. ஓய் நான் அடிச்சிட்டேன்ப்பா, நான் அடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்க முடியும், இப்போ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் அப்புறம் விட்சர் ரெண்டையும் ஒரே நேரத்தில் விளையாண்டுட்டு இருக்கிறோம். ரொம்பவே வியர்டாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நிறையவே காற்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ விளையாடலாம் ராக்கெட் லீ. ஓ அண்ணே, அட ஓ அண்ணே, அட குதிக்கிறது சந்தோஷம் வந்துருச்சுப்பா. நீங்கள் பார்க்குற இதில் கண்டிப்பாக டிலேவோ இல்லை லேகோ ஃபீல் ஆகவே இல்லை. ஆக்சுவலி இப்போ வரைக்கும் நிறைய கேம் விளையாண்டுருக்கோம், ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளவு ஸ்மூத்தாக இது இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ ஸ்மூத் பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் லேப்டாப்பில் கூட நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆக்சுவலி நாங்கள் இந்த சின்ன டிவைஸை இந்த 8K டிவியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 8Kல இல்லை, கொஞ்சம் கம் ரெசல்யூஷனில் இருக்குது, பிளேபேக் வருது. அதனால கூட பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணுறதுங்கிறது விளையாடுறதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ஓ ஹோட்டலுக்கு போறீங்க, கேஃபேக்கு போறீங்க, கேபிள் வச்சிருக்கீங்க, கேமிங் நீங்க தொடங்கிருங்க. இதில் நீங்க பார்க்கலாம் அதே விஷயம் தான். இதை வந்து கேம் நீங்க தொடங்க முடியும். இப்போ இருங்க காமிக்கிறேன். ஓ ஓ எங்க போயிட்டேனா? ஷார்ட்கட். ஓ ஓ என்ன ஒரு அருமையா விளையாடுறேன். என்ன எங்க போறேன் நானு? சந்தோஷமா இருக்கு. ஓ ஷேர் ஷிட் ஃபேங்க்ரேன் லாஸ். ஃபுல் ஸ்க்ரீனில் 8K எடிட்டிங். ஓ பெரிய டிவியில் எடிட்டிங் போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இதில் இப்படி போயிட்டு இருக்கு, இங்கேயும் இப்படி போயிட்டு இருக்கு. ஒரே விஷயத்த பிளெண்டரில் பிளேபேக் பண்ணுறது பெரிய விஷயம்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓ அண்ணே, இது கேலிக்காக கிடையாது. இதில் பிளெண்டர், பிரீமியர், GTA5 மூணையும் ஒரே நேரத்தில் விளையாடுறோம். ஆல்தோ ஃபேன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்குது. ஆனாலும் விளையாடுறதுங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். இதை நேராக நான் சொல்றதா இருந்துச்சுன்னா இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்குது. 60,000 பிரைஸ் பாயிண்ட்ல வருது இது. இந்த பிரைஸ் பாயிண்ட்ல மிகவும் சிறப்பான லெவல் கேமிங் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இது மிட் ரேஞ்ச் லேப்டாப்ல கூட இப்படி வராது. எல்லா விஷயங்களையும் மொபைல் ஃபார்ம் ஃபேக்டர்ல கொடுக்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். சிக்கல் என்னன்னா இந்தியாவில் இது அவைலபிளா இல்லை. இதை வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருந்துச்சு. ஓவராலா எங்களுக்கு இதை யூஸ் பண்றதுல ரொம்பவே சந்தோஷமாவே இது இருந்துச்சுன்னு சொல்லலாம். உங்களுக்கும் டிரைவிங் வராதா? ஆக்சுவலி நான் ரைட் ஹேண்ட் டிரைவ் பண்றேன்ல, அப்படியா? இது லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ்.